வேத புத்தகத்திலிருந்து மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 அருமையான சகோதரி வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். மரியாள் ஒரு குமாரனை பெறுவாங்க. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர்களை காப்பாற்றுவார் என்றான். ஆமென், ஆமென். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய அருமையான வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன நாடகத்தை அந்த பாடல் வாயிலாக மரியாள் அவர்கள் பட்ட பாடையும், யோசேப்பு என்கிற அவர்களுடைய கணவர் எப்படி அந்த பிள்ளையும் அந்த பிள்ளைத்தாச்சி அந்த தாயையும் அவர் எப்படி சுமந்தார், எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை அந்த நாடகத்தின் வாயிலாக நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகம் பூரா டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ், கிறிஸ்துவினுடைய பிறப்பை நினைவு கூர்ந்து உலகம் பூரா கொண்டாடுறாங்க. ஆனால் தொடக்கத்திலே ஊழியக்காரர் சொன்னது போலதான், டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு பிறக்கவில்லை. அவர் பிறந்த தேதி பதிவிடப்படவில்லை. ஆனால் அவர் பிறந்தார் என்பதற்கு இன்னைக்கும் பூமி எங்கும் எல்லா இடங்களிலும், முக்கியமாய் அவர் பிறந்த இஸ்ரேல் தேசத்தில் அநேக அடையாளங்கள், அவர் சுற்றி திரிந்த இடங்கள், முக்கியமாக சொல்ல போனா அவரை சிலுவையில் அறைந்த பிறகு 3 நாட்கள் கல்லறையில் வைத்தாங்க. அந்த கல்லறை திறக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லறைக்குள்ள இயேசு இல்லை என்பதை அந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய பல இடங்கள் மானுமெண்ட்ஸாக, நினைவு ஏற்படுத்துகிற இடங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த பூமியில பிறந்தார் என்பது உண்மை. ஆமென், எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் இந்த பூமியில பிறக்கும் போது எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும். எல்லா பெற்றோர்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும். என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை படிச்சு பெரிய போலீஸ் ஆகணும், நர்ஸ் ஆகணும், இன்னும் பலதரப்பட்ட அறிவியல் விஞ்ஞானி ஆகணும்னு ஆசை இருக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம், அவர் மனித அவதாரம் எடுத்து ஒரு பெண்ணினுடைய வயிற்றில பிள்ளையாய் 10 மாதம் உருவாகி அந்த பூமிக்கு அவர் கடந்து வந்து 33.5 வருடங்கள் வாழ்ந்து அவருடைய உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி 3ஆவது நாள் மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதை சரித்திரம் நமக்கு அடையாளம் படுத்துகிறது. அதுதான் சுவிசேஷம். ஆனா இந்த வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வந்தாரு அப்படின்றத ஒரு தேவனுடைய தூதன், ஒரு இறைவனுடைய அடியிலிருந்து, அவருடைய பாதத்திலிருந்து வேலை செய்கிற ஒரு தூதன் சொல்லுகிறாரு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென், எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, நான் தொடக்கத்திலே சொன்னதுதான், இந்த பூமியில ஒவ்வொருவரும் பிறக்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். ஆனா அந்த ஆசையும் விருப்பமும் நிறைவேறது நல்லதா, இல்ல அவர்கள் பிறந்த நோக்கம் நிறைவேறுவது நல்லதான்னு கேட்டா நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்? என்ன அமைதியா இருக்கிறீங்க? ஆசை நிறைவேறுவது முக்கியம் அல்ல, அவர்கள் என்ன காரணத்திற்காக பிறந்தாங்களோ அந்த பிறப்பின் நோக்கம் நிறைவேறுதான் எல்லாருக்குமே நல்லது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனம் சாட்சி எடுது. பூமியில 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பிறந்ததின் நோக்கம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை காப்பாற்றுவதற்காக பிறந்தார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த கொருக்குப்பேட்டையில எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, வீடுகளில் உட்கார்ந்தும் இன்னும் வீதியில இருந்தும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததற்கான பிரதான நோக்கம் பாவங்களை நம்மை விட்டு நீக்கி நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? ஒருவேளை உங்களுக்கு சிலர் சொல்லுகிறதை கேட்டிருக்கலாம், இயேசு கிட்ட வந்தா வியாதி சுகமாகும், உண்மைதான். இயேசு கிட்ட வந்தா கடன் பாரங்கள் நீங்கும், உண்மைதான். இயேசு கிட்ட வந்தா போராட்டங்கள் மாறும், பிரிவினை மாறும், உண்மைதான். ஆனா இது எல்லாத்துக்குமே பின்னாடி மறைந்திருந்து செயல்படுகிற ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவம். பாவம். இன்னைக்கு இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே
நம்மளுடைய வாழ்க்கையில நம்புகிற ஒரு காரியம் பாவ புண்ணியம். அவங்கவங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்ச பிறகு நமக்கு அருமையான இந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, வைகுண்டத்துக்கு போகணும், இல்லைன்னா எரி நரகத்துக்கு போகணும். யாரெல்லாம் நிறைய பாவம் பண்ணாங்களோ அந்த பாவத்தை கரைக்கலனா அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. யாரெல்லாம் புண்ணியத்தை சம்பாதித்தாங்களோ அவங்க வைகுண்டத்துக்கு போவாங்கன்னு நமக்கு அருமையான இந்து சகோதர சகோதரிகள் கூட சொல்லுவாங்க. இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கைக்கு பிறகாக நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதுதான் பிரதானமான மக்கள் கூட்டத்தின் நம்பிக்கை. ஆனா இந்த பூமியில வாழும்போதே உங்களுடைய என்னுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பாவம். அந்த பாவத்தை குறித்து ரோமரின் புத்தகத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய இரக்கம் கிருபையாய் கொடுத்த ஒரு கிஃப்ட் வரமோ நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்களேன், நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பூமியில இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆண்டவரால அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவரால ஜனங்களை விடுவிக்க முடியும். ஆண்டவரால உடைஞ்ச குடும்பங்களை கட்ட முடியும். பாவத்துல, குடியில, விபச்சாரத்துல, வேசித்தனத்துல, போதையில, இன்னும் பலதரப்பட்ட அடிமைத்தனங்கள் இருக்கிறவங்களை விடுதலையாக்க இயேசுவால முடியும். ஏன்னா என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சாட்சி கொடுக்கிறது, குமாரனாகி இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கினால் உண்மையாகவே நீங்களும் நானும் விடுதலை ஆவோமா? நல்லவர் ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கர்த்தர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் பாவங்களை நீக்கி உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக தான் வந்தார். எப்படி பிரதர் பாவத்தை நீக்குவாரு? நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், எப்படி என் பாவத்தை நீக்கிறது? பல வருஷமா என்னுடைய சிறு பிரயாயத்திலேயே இந்த குடி, பாழா போன குடி, இப்படிதான் நிறைய நேரத்தில் சொல்லுவோம். சாராயம் குடிக்கிறது விளையாட்டுத்தனமா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஆரம்பிச்சேன். இப்ப என் குடியை நிறுத்த முடியாம 30 வருஷமா போராடி கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. அண்ணே, பள்ளிக்கூடத்துல என் ஃப்ரெண்டு இதை கொஞ்சம் வாயில வச்சு பாரு நல்லா இருக்கும்ட்டு ஏதோ ஒரு போதை பொருளை கூலிப்ப கொடுத்தான். அன்னைக்கு விளையாட்டுத்தனமா வாயில வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன அதை விட முடியல. என் வாழ்க்கையில என் படிப்பு, என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய கவனம் எல்லாவற்றையும் சிதறடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பாவம். இன்னும் பல பேர் சொல்லுவாங்க, அண்ணே கஞ்சா என்கிற போதை பழக்கம், மாவா, இன்னும் பலதரப்பட்ட டேப்லெட்டுகளை கரைச்சி அது இன்ஜெக்ஷனா எடுத்துக்கொள்ளுகிறோம். அது இல்லனா, அது தேவைப்படுகிற நேரத்தில் எனக்கு கிடைக்கலனா நான் மிருகமா மாறிடுறேன், நான் மனுஷனா இருக்கிறது இல்ல, திருடுறேன், சண்டை போடுறேன், வழிப்பறி செய்யறேன், இப்படி பல காரியங்களை சொல்லலாம். இயேசு பூமியில் பிறந்ததை நம்ம நினைவு கூறுகிற இந்த நாள்ல உங்களுக்கு எனக்கு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், எப்படிப்பட்ட பாவமாய் இருந்தாலும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போமானால் முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்வது, நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பாவ இருளை நீக்குவார். அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், எப்படி பிரதர் நீக்குவாரு? உங்க வாழ்க்கையில் நீங்க பாவத்துக்குள்ள போயிருக்கிறீங்களா? பாவத்தினுடைய உக்கிரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? குடி எவ்வளவு கஷ்டம் விடுறதுன்னு தெரியுமா? சண்டை செய்வதும், இன்னும் களவு செய்வதும், இன்னும் விபச்சார வேசித்தனம், இந்த பாவங்களை விட்டு வெளியே வர்றது நீங்க சொல்றது சாதாரணம். ஆனா அதுல இருந்து வெளியே வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு ஒரு சிலர் கேட்கலாம். என்னிடத்துல அதுக்கு பதில் உண்டு. என்னுடைய 12 வயதுல தவறான நண்பர்களோட இருந்த பழக்க வழக்கத்தினால, தவறான பாலியல் பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ள 12 வயது, ஐயா அம்மா கேளுங்க, 6ஆம் வகுப்பு படிக்கும் போது என் வாழ்க்கையில தவறான செக்ஷுவல் சின்ஸ், பாலியல் பாவங்களுக்கு நான் அறிமுகம் செய்யப்பட்டேன். என் வாழ்க்கையில இந்த பாவம் இருள் என்னை சூழ்ந்து கொண்டது. படிக்க வேண்டிய வயது, சிறு குழந்தையா இருந்து அந்த குழந்தை பருவத்தை சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிய வயதுல என்னுடைய வாழ்க்கையில என்னை சுற்றி இருந்த தவறான நண்பர்களின் நிமித்தம் என் வாழ்க்கையில பாவம் வந்தது. நிம்மதியை இழந்தேன். ஒவ்வொரு நாளும் இருள் இருக்கிற இடம், மறைவான இடம், தனிமையில ஓடி ஒளிவேன், பாவங்களை செய்வேன். அந்த பாவத்தை செய்யும் போது மனசுல சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உடம்புக்கு நல்லா இருக்கும் ஐயா அம்மா. எனக்கு அருமையான வாலிபர்களே, நீங்களும் நானும் தவறு செய்யும் போது அது நம்ம மனசுக்கு உடம்புக்கு நல்லா சுகத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வாழ்க்கையில நிம்மதியை திருடிடும். என் 6ஆம் வகுப்புல இருந்து 12 வயதுல இருந்து அப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ள போயிருந்தப்ப என் வாழ்க்கையில இந்த பாவம் என் நிம்மதியை கெடுத்தது, திருடினது. நல்லா படிக்க வேண்டிய வயசு, சிறு வயது, சந்தோஷமாய் குடும்பத்தோடு இருக்க வேண்டிய வயது, அந்த பாவம் என்னை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சது. எங்க தனிமை கிடைக்கும், எங்க பாவம் செய்யலான்ட்டு ஓட ஆரம்பிச்சேன். அப்படியே நாள் பட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து களவு செய்ய ஆரம்பிச்சேன், திருட ஆரம்பிச்சேன். விளையாட்டுத்தனமா கடைவீதிக்கு போவோம்.
ஏதோ ஒரு சின்ன பிஸ்கட் சாக்லேட் அப்படின்னு திருட ஆரம்பிச்சோம். ஆனா நாள் பட அந்த திருட்டு பிழைப்பா மாற ஆரம்பிச்சது. அந்த திருட்டு எதுக்கு நேரா கொண்டு போச்சுன்னா, திருடி வர்ற பணத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம குடிக்க ஆரம்பிச்சோம். என் 11ஆம் வகுப்பு எட்டும் போது என் வாழ்க்கையில குடி என்கிற பாவத்துக்கு நான் அறிமுகம் செய்யப்பட்டேன். பாருங்களேன், இந்த பாவ இருள்ன்றது சாதாரண இல்ல ஐயாம்மா. ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிக்கும், தொடர்ந்து 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 ஒரு செயின் போல, ஒரு சங்கிலி தொடர்பை போல ஒரு பாவம் ஒரு பாவம் ஒரு பாவம்னு பாவம் எனக்குள்ள வர ஆரம்பித்தது. வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை, கோபம், சண்டை, பிரிவினை. ஏரியா பசங்க கூட சேர்ந்துகிட்டு பயங்கரமான சண்டை செய்ய ஆரம்பிச்சோம். அக்கம் பக்கத்துல எந்த பக்கம் போனாலும் யாரு கூடயாவது சண்டை போடணும், நம்ம கெத்துன்னு காட்டணும்னு ஒவ்வொரு பாவமா என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சது. கெட்ட வார்த்தை பேசுறதும், குடியும், காதலிச்சு 11ஆம் 12ஆம் வகுப்புல பெண் பிள்ளைகள் பின்னாடி வீதிகள்ல சுத்த ஆரம்பிச்சேன். நான் காதலிக்கிற பெண் பிள்ளைகள் பின்னாடி யாரா வந்தாங்கன்னா கேங்கா போய் சண்டை போட ஆரம்பிச்சோம். எல்லாருமே வாலிபத்துல செய்யறதுதான். ஆனா என் வாழ்க்கையில இவைகள் எல்லாம் என்னை பாதிக்க ஆரம்பித்தது. எனக்குள்ள ஒரு பக்கம் இதெல்லாம் விட்டுறணும்னு தோணும், இந்த பாவங்கள்லாம் விட்டுறணும், இதை செய்யக்கூடாது, இது தப்புன்னு தெரியும். நான் பிறப்பிலேயே ரோமன் கத்தோலிக்க குடும்பம், மாதாவை கும்பிடுற கிறிஸ்தவங்க நாங்க. எங்க அப்பா அம்மா அண்ணனுங்க 2 பேர் நாங்க எல்லாரும் இருந்தோம். ஆனா இந்த வேத வசனம் எங்க வாழ்க்கையில இல்லாததுனால எது பாவம் எது பரிசுத்தம் வித்தியாசம் தெரியாதனால பாவத்தை தண்ணீரை போல குடிக்க ஆரம்பிச்சேன். குடி ஒரு பக்கம், சண்டை ஒரு பக்கம், விபச்சார, வேசித்தனங்கள், காதல், இப்படி பலதரப்பட்ட பாவங்கள் எனக்குள்ள வர ஆரம்பிச்சு. அப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், எவ்வளவு நாள் தான் இந்த பாவத்தை குறித்து காதாலேயே கேட்பேன் போது என்னுடைய அருமையான எனக்கு நெருக்கமான நண்பன் எனக்கு என்ன பண்ணானா, இன்டர்நெட் சென்டருக்கு என்ன கூட்டிக் கொண்டு போய் ஆபாச நிர்வாண படங்களை எனக்கு அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சான். என்னுடைய இறுதியை யோசிச்சு பாருங்க, 16-17 வயதுல கரப்டாக கெட்டு போக ஆரம்பிச்சது. முப்பொழுதும் இதே கற்பனையா இருக்கும். படுத்தாலும் தூக்கத்திலையும் தவறான சொப்பனங்கள், தவறான கனவுகள் வரும். என் குடும்பத்தை விட்டு நான் தூரப்பட ஆரம்பிச்சேன். என் தகப்பன், நீ தப்பான வழியில எதுலையோ போற, இது தப்புன்னு சொல்லும் போது எங்க அப்பாவை பார்க்கும் போது எனக்கு மூர்க்க வர ஆரம்பிக்கும். எங்க அம்மா ஒரு பக்கம் சொல்லுவாங்க, வேணாம் இவைகள்லாம் விட்டு விலகி வா பிரிஸ்லின்னுவாங்க. என்னால விட முடியல. நீங்க நம்ப மாட்டீங்க, என்னை பெத்தெடுத்த என் தாயும் தகப்பனையும் நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல எங்க அப்பா என்னை அடிக்க ஆரம்பிச்சார். வெளியே போகாத, இதை பண்ணாத, அதை பண்ணாதன்னும் போது என் சொந்த தகப்பன் என்னை பெத்தெடுத்து தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்த என் தகப்பனும் தாயும் என் கண்ணுக்கு எதிரிய போல தெரிஞ்சாங்க. இந்த கொருக்குப்பேட்டை பகுதியில ஒரு சில தாய் தகப்பன்மார்கள் உங்க பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு நீங்க இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஒரு சில பிள்ளைகள், நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போடக்கூடாது, எங்க அப்பா அம்மா பகைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், வீட்டுல இருந்து பொருளை திருடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எந்த இடத்துலயும் தவறான காரியங்களுக்கு பாவத்துக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னால இதை விட்டு வெளியே வர முடியலன்னு சொல்றவங்களுடைய ஆண்டவருக்கு இருதயம் தெரியும். என் வாழ்க்கை அப்படிதான் இருள் இருந்தது. உங்க வலி வேதனையில ஒரு 10% எனக்கு தெரியும் தம்பி. உங்க வாழ்க்கையில் நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையில ஒரு 10% அது எவ்வளவு இருள் நிறைந்ததுன்னு எனக்கு தெரியும். தொடர்ந்து நண்பர்களை பிரியப்படுத்த திருட ஆரம்பிச்சேன். போதை குடிக்குள்ள போக ஆரம்பிச்சேன். அதை விட்டு வெளியே வர முடியல. எங்க அப்பா என்ன தடுக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவேன், எங்க அப்பா என்னைக்கு சாவரானோ அன்னைக்குதான் மச்சான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா பாண்டிச்சேரியிலிருந்து வர்றதுனால சாராயத்தினுடைய விலை ரொம்ப மலிவு. அப்ப நான் பள்ளிக்கூடம் ஸ்கூல் படிக்கிறப்ப சொன்ன வார்த்தை, எங்க அப்பா என்னைக்கு சாவரானோ அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பியர்லயே குளிப்பாட்டுறேன்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். பியர்ல, குடியில, சாராயத்தால மிதக்க குடி வாங்கி தரேன், எங்க அப்பா செத்தாதான் எனக்கு சந்தோஷம்ன்ற அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்தேன். ஒரு நாள் வந்தது, எங்க அப்பா என்ன அடிச்சு பார்த்தார். நடுத்தெருவில் விட்டு பெல்ட்டால அடிப்பார். முட்டி போட்டு என் முட்டி எல்லாம் கொப்பளங்காய்ச்சிருக்கும். எப்படியாவது தவறான பாதையில் நான் போகக்கூடாதுன்னு போறான். 2 அண்ணன்ல இன்ஜினியரிங் படிச்சாங்க. என்ன டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசை. என்னுடைய இருதயம் கல்வி பக்கம் திரும்பல. ஏன்? பாவ சாப காரியங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வாலிப நாட்கள், எனக்கு அருமையான கொருக்குப்பேட்டை வாலிபர்களுக்கு நான் கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு பாவம் செய்யும் போது நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, திருட்டுத்தனமாய் குடிக்கிற தண்ணீர் தித்திக்குமா, அந்தரங்கமா மறைஞ்சு போய் சாப்பிடுற அப்போ இன்பமா இருக்குமா. நம்ம மொழியில சொல்றா, திருட்டு மாங்காக்கு தான் டேஸ்ட் அதிகம்னுவாங்க. பாவத்தை பண்ணும்போது நல்லா தான் இருக்கும், ஆனா அதனுடைய முடிவு, அதனுடைய விளைவு மரணம். சந்தோஷம் செத்து போகும், குடும்பத்தினுடைய சமாதானம் செத்து போகும், எதிர்கால நம்பிக்கை மரிச்சு போகும். என் 12ஆம் வகுப்பு படிக்கிறப்ப நான் அப்படிதான் இருந்தேன்.
ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என் துன்மார்க்கம் எப்படி இருந்ததுன்னு சொல்றேன். என்னுடைய நண்பன் ஒருத்தவன் குடிச்சிட்டு எங்கேயோ போய் சண்டை போட்டான்னு அருமையான ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவனை அடிச்சிட்டார். அடிச்சோடனே அவனுக்குள்ள ஒரு மூர்க்கம். ஒரு இரவு அவனை போய் சந்திக்கிற, மழை பெய்யுது, இது போல ஒரு ஓட்டு வீடு, அந்த ஓட்டின் பகுதியில் வந்து ஏன் இப்படி சோர்வா இருக்கிற, அவன் பேர் சகாயம், இன்னைக்கு இல்லை, செத்து போயிட்டான். நான் என்னன்னு சொல்றேன் அந்த காரியத்தையும். ஏன் சகாயம் ஒரு மாதிரி இருக்க, என்ன ஒன்னும் இல்லைன்னா, நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட நீ சொல்லு, என்கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்லுவேன்னே. ஒன்னும் இல்லடான்னா மறுபடியும் அழுத்தி வற்புறுத்தி கேட்டேன், என்ன ஆச்சுன்னு கேட்டப்ப, என்ன ஒரு போலீஸ்காரர் அடிச்சுட்டாரு, அவரை கொலை பண்ண போறேன், என்னோட கூட நீ வருவியான்னு கேட்டான். என்னுடைய நட்பு வட்டம் அவ்வளவு மோசமா இருந்தது ஐயா அம்மா. எனக்கு அருமையான வாலிபனே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், என்னுடைய நட்பு வட்டம் அப்படிதான் இருந்தது. நான் என்ன தெரியுமா சொன்னேன், உனக்காக வராம வேற யாருக்காக வருவேன். அப்படியே நாட்கள் கடந்து போய்கொண்டே இருந்தது. பாவ இருள், வீட்டுல என்னால நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எங்க போனேன் ஏது போனேன்னு வந்து இழுத்து போட்டு அடிப்பாரு எங்க அப்பா. எங்க அப்பா பகச்சிக்கிட்டே இருந்தேன், வெறுப்பு அதிகமாகிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்தது, நான் பள்ளிக்கூடத்துல ஹேண்ட்பால் செலக்ஷன்ல விளையாடிக்கிட்டு இருந்தப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் ஓடி வந்து சொன்னாங்க, உங்க அப்பா சீரியஸா இருக்கிறாரு, ஓடுன்னாங்க. எங்க அப்பா சீரியஸா, அவருக்கு 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்திருந்தது. 3வது முறை வந்தா அவர் பிழைக்க மாட்டாருன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனேன். எங்க ஏரியாவுக்கு வீட்டுக்கிட்ட வந்தப்போ சொன்னாங்க, ரொம்ப சீரியஸா இருக்கு, உயிர் போற பிரச்சனை உங்க அப்பாவுக்கு போனப்ப அந்த ஏரியால இருந்த அண்ணனுங்க ஆட்டோ வயரை ஷார்ட் பண்ணி என்னை கூட்டு ஜிஹெச்சுக்கு போனாங்க. அந்த ஜிஹெச்சுக்கு நான் போறப்ப எங்க அப்பாவுக்கு முதலுதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. என் கண்ணுக்கு முன்னாடி எங்க அப்பாவுடைய பல்ஸ், அவருடைய அந்த உயிர் துடிப்பு அடங்கிறது என் கண்ணுக்கு முன்னாடி அந்த மெஷின்ல பார்த்தேன். எந்த தகப்பனை வெறுத்தனோ, எந்த அப்பா செத்து போயிட்டா எனக்கு சந்தோஷம் நினைச்சனோ, அதே அப்பா என் கண்ணுக்கு முன்னாடி அவர் உயிர் போறதை பார்த்தேன். என்னுடைய இருதயம் வாதிக்க ஆரம்பிச்சது. உன்னாலதான் உன் தகப்பன் செத்தாரு, உங்க அப்பாவுக்கு நீ கொடுத்த டென்ஷன், உங்க அப்பாவுக்கு நீ பண்ண போராட்டம், அவர் செத்து போயிட்டாதான் உனக்கு சந்தோஷம், நீ உங்க அப்பா செத்துட்டாரு உனக்கு சந்தோஷமான எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. அப்ப அந்த சத்தம் அதோட விடாம, உங்க அப்பாவை கொன்னது நீதான், நீயும் செத்து போயிடுன்னு தற்கொலை எண்ணமாக எனக்குள்ள மாற ஆரம்பிச்சது. ஐயா அம்மா, இன்னைக்கு வீட்டுக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிறது தான் ஒரே வழி, எங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்லைன்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அந்த தற்கொலை எண்ணம் என்பது ஒரு பாவம். வேதம் சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை என்னும் போது யாரோ ஒருவரை கத்தி எடுத்து குத்துறது மட்டும் கொலை இல்லை, நம்மை நாமே மாய்த்து கொள்ளுவதும் நம்மை நாமே கொள்ளுவதும் தற்கொலையும் பாவம் தான். கொலை செய்கிறவர்கள் எரிநரகத்திற்கு பாத்திரவான்கள். தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருவது சாத்தான், பிசாசு, விழுந்து போனவன். எனக்குள்ள அப்படி ஒரு சிந்தை வரும்போது ஓட ஆரம்பிச்சேன். அதை மறக்கணும்னு இன்னும் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சேன். அந்த குடிக்கிற நேரத்துல அந்த சிந்தை இருக்காது. ஃப்ரெண்ட்ஸோட போய் ஊர் சுத்துறப்ப, சினிமா தியேட்டர்ல உட்கார்றப்ப அந்த சிந்தை இருக்காது. மும்முரமாய் திருடும் போது அந்த சிந்தை வராது. இன்னும் நல்லா எல்லா காரியங்களையும் செய்யும் போது அந்த தற்கொலை எண்ணம் வராது. ஆனா என்னதான் ஆனாலும் வீட்டுக்கு வந்து தூங்கலான்ட்டு வர்ற நேரத்துல படுப்பேன், அந்த சத்தம் என் காதுல கேட்க ஆரம்பிச்சு. அதை மறக்கிறதுக்கு இன்னும் குடிக்க ஆரம்பிச்சேன், இன்னும் பாவம் செய்ய ஆரம்பிச்சேன். தொடர்ந்து செய்ய செய்ய இந்த பாவ இருள் என் வாழ்க்கையை இன்னும் ஆழத்துக்குள்ள சேத்துக்குள்ளதான் கொண்டு போச்சு. வேதனை பெருகிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஓடுறேன், என்னென்னலாம் பாவம் செய்ய முடியுமோ, தொடர்ந்து எவ்வளவு பாவம் செய்ய முடியுமோ செய்து பார்க்கிறேன். எதை செய்தாலும் காதலிச்சு பார்த்தேன், காதல்லையும் எனக்கு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கல. குடிச்சு பார்த்தேன், அதுலயும் ஒரு சமாதானம் கிடைக்கல. என் வாழ்க்கையில இருள் நீங்கல. என்னென்னமோ நான் செய்து பார்த்தேன், எதுலையுமே பதில் கிடைக்கல. எங்க அப்பா மரிச்ச பிறகு எங்க அம்மா பக்கத்துல இப்படி இருக்கிற ஒரு சபையில இருந்து அந்த பாஸ்டர் வந்து எங்க அம்மா கிட்ட பேசி, அந்த பாஸ்டர் அவங்க மனைவி வந்து ஜெபம் பண்ணாங்க. சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், ஏசப்பா உங்களுக்காக இருக்கிறாரு, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னாங்க. மாறல. என் வாழ்க்கை துன்மார்க்கம் பாவம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தனால இரவும் பகலும் என் தாய் கண்ணீரோட கதறுவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு முறை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருந்து சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு வாயில ஒரு சத்தம் கொடுத்தடா வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தவங்க லவ் பண்ற பொண்ணுங்க வீட்டு பக்கமாய் நடந்து போகும். அப்படி போறப்ப யாராவது குறுக்க எங்களை பார்த்தா சிகரெட்டு குடிப்பாங்க. அந்த வாலிபர்கள் சிகரெட்டு குடிக்கிறப்ப யாராவது பார்த்துட்டா, நாங்க போறப்ப எங்களை விட வயசு சின்னவங்களோ எங்க வயசுக்கு ஈடானவங்களோ அந்த சிகரெட்டை கீழே போடலன்னா ரோட்லயே அடிப்போம். இன்னைக்கு முதலியார்பேட்டையில பெட்ரோல் பம்ப் ஒரு இடத்துல இருக்கு. எங்க ஊர்ல முச்சந்தி, அவ்வளவு டிராபிக் இருக்கிற இடம். ஒருத்தவன் சிகரெட்டு குடிச்சிட்டு கீழே போடலன்ட்டு நடு வீதியில 100கணக்கான பேர் இருக்கும்போது அதே இடத்துல சண்டையிட்ட நாட்கள் உண்டு. போலீஸ் வேன் வந்த போது தலை தெறிக்க ஓடினோம் தப்பிச்சு. அப்படி இருந்த போது
நான் இப்படிலாம் தவறு செய்கிறேன், அப்பா இல்லாம வளர்த்த பிள்ளை தப்பா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கன்ட்டு என் தாய் கதவுல வந்து கண்ணீரோட பிடிச்சிட்டு அழுவாங்க. பிரிஸ்லி போவாத போவாதன்னு அழுவும் போது எனக்குள்ள மூர்க்க வெறி பெருக ஆரம்பிச்சுது. முதல்ல எங்க அப்பன் தான் அப்படியே தான் சொல்லுவான், அவன் தான் என் சந்தோஷத்தை கெடுத்தான், இப்ப நீ என் சந்தோஷத்தை கெடுக்க ஆரம்பிச்சிட்டியான்னு. வீட்டுல அம்மி கல் இருக்கும், அந்த கல் எடுத்துட்டு போயிட்டு என் தாய் தலைமையில தூக்கி போட்டு கொலை பண்ண போனேன். அம்மா ஐயா ஒரு பைத்தியக்காரனை போல இருந்தேன். என் தாயை பார்த்து நான் சொல்ல வார்த்தை, அம்மா அம்மா ப்ளீஸ் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, இந்த கல்லை உன் தலைமையில போட்டு கொலை பண்ணிடுறேன். அவ்வளோ வெறி பிடிச்சிருந்தேன், அவ்வளோ மூர்க்க வெறியா இருந்தேன். நான் நினைச்சது நடக்கணும், நான் நினைச்சது நடக்கலன்னா என் வீடே ரெண்டா போயிடும். ரெண்டு மூத்த அண்ணனுங்களும் போராடுவாங்க, வேணாண்டா ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டா அண்ணனுங்களை அடிப்பேன். அண்ணனுங்க என்ன அடிப்பாங்க, வீடே ஒரு யுத்த பூமி, கலவர பூமியை போல இருக்கும். எங்க வீட்டுல துளி நிம்மதி இல்லை ஐயா அம்மா. ஏன் தெரியுமா? பாவம். இன்னைக்கு நம்ம தண்ணீரை போல பருகிறோமே, இன்னைக்கு நம்ம கஞ்சா, போதை, மாவா, கூல்லிப்பு, இன்னும் பலதரப்பட்ட சாராயம், குடி, இப்படி பலதரப்பட்ட விபச்சார, வேசித்தனம், இன்னும் மோகம், இது எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமா செய்யறோமே, இது எல்லாமே ஏன் நம்ம வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வருதுன்னா பாவம். பாவம். என் வாழ்க்கையில் நான் இப்படியே ஓடிக்கொண்டிருந்த போது எங்க அம்மா இரவெல்லாம் உட்காந்து ஜபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜபம் பண்ண தெரியாது. ஏசப்பா என் பிள்ளைய காப்பாத்துங்க, உங்க பேரு இயேசு தானே, பாவத்தை நீக்கி மனுஷங்களை விடுவிக்கிறதற்காக தானே இந்த பூமியில பிறந்தீங்கன்னு இந்த வசனம் சொல்லுது. பாவங்களை நீக்கி அவர்களை காப்பாற்றுவீங்கன்னு. என் பிள்ளைய காப்பாற்ற மாட்டீங்களா? என் பிள்ளை வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு, என் பிள்ளை இப்படி எவ்வளவு அந்தகாரமா இருளா இருக்கு, இந்த பாவத்திலிருந்து விடுதலை தர மாட்டீங்களான்னு இரவும் பகலும் எங்க அம்மா அழுவாங்க, இரவும் பகலும் கதறுவாங்க. என் நிமித்தம் எங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், ஐயா அம்மா வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லைன்னு எங்கெங்கயோ தேடி ஓடுறோமே, நீங்களும் நானும் தேடுகிற நிம்மதியை இயேசு ஒருவரால் தான் கொடுக்க முடியும். நான் சாட்சி. என் வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. நான் காலேஜ் விட்டு நான் மன்னிக்கணும், ஸ்கூல் விட்டு வந்தாலே, நான் இரவுல வீட்டுக்குள்ள வந்தாலே எங்க அம்மா நடுக்கத்தோடு இருப்பாங்க, பயந்து கொண்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது. ஒரு மூர்க்கமான ஒரு மிருகத்தை போல முறைப்பேன். அண்ணனுங்க விட்டுட்டாங்க. அம்மா எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா உனக்கு 3 பிள்ளைங்க இல்ல, ஒருத்தவன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோ, நாங்க 2 பேர் மட்டும் தான் பிள்ளைங்கன்னு நினைச்சுக்கோங்கன்னு எங்க அண்ணனுங்க சொன்ன காலம் உண்டு. என் வாழ்க்கை அவ்வளோ கொடுமையா இருந்தது. தம்பி தங்கச்சி, இந்த குறுக்கப்பேட்டை பகுதியில் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்னைக்கு உங்க வீடு இப்படி ஒரு சின்ன நரகம் போல எரிந்து கொண்டிருக்கா? சமாதான சந்தோஷம் இல்லாம வேதனையோடு இருக்கிறீங்களா? நீங்க தேடிக்கொண்டிருக்கிற, காத்து கொண்டிருக்கிற, விரும்புகிற நிம்மதியை இயேசுவால மட்டும்தான் கொடுக்க முடியும். என் தாய் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இரவு பகலும் எனக்காக சபை ஜெபிக்க ஆரம்பிச்சது, மக்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். இரவு எங்க அம்மா என் காலை பிடிச்சிட்டு ஜெபிப்பாங்க. ஐயா அம்மா எனக்கே தெரியாம தூக்கத்துல என்னை பாலூட்டி வளர்த்த என் தாயினுடைய மார்புல நான் எட்டி உதைப்பணும். ஒரு மிருகத்தை போல இருந்தேன். என் தலைமையில கை வச்சு ஜெபிக்கும் போது ஒரு பாம்பு படம் எடுக்கிறது போல தலையை நிமித்திட்டு கண்ணை விரிச்சு கொண்டு வெறி கொண்டவனா பாப்பனா. என்னை பார்த்தாலே என் தாய்க்கு பயமா இருக்கும். ஒரு முறை வீதியெல்லாம் இப்படி நடந்து போய் என்னை பத்தி அந்த தெருவில் இருக்கிற யாரோ ஒரு அம்மா மாருங்க, யாரோ ஒரு அக்கா எங்க அம்மா கிட்ட குறை சொல்லிட்டாங்கன்னு வீதியெல்லாம் நடந்து போய் ஒவ்வொரு வீடா கெட்ட வார்த்தையை பேசி கூப்பிட்டேன். நீ சொன்னியா, நீ சொன்னியா, வெளியே வாடின்னு சொல்லக்கூடாத ஒரு கெட்ட வார்த்தையை பேசினேன். இந்த தெருவில் எவனாவது ஆண்பள இருந்தானா வந்து பேசுகிறான்னு அந்த வீதி பூரா நடந்தேன். எங்க அம்மா வெக்கப்பட்டு தலையை மூடிக்கொண்டு வீட்டுக்குள்ள ஓடினாங்க. அவ்வளவு வெக்கத்தை உண்டு பண்ண மிருகம் போல இருந்தேன். பாவம். பாவம் சாதாரணமானதல்ல, கொடுமையானது. இப்படி ஜெபிக்க 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 எனக்கு டிவி பார்க்க பிடிக்கும். ரொம்ப சினிமா பார்க்கறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப அதிரடி திருவிழான்னு விஜய் டிவியில போடுவாங்க. 10 மணிக்கு போடுறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல உட்காந்து நான் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு மனுஷன் வந்து பேசுவார், இயேசுவை பத்தி சொல்லுவார். எனக்கு பிடிக்காது, இவங்களுக்கு வேற வேலை இல்லை, சாமி கும்பிட்டமா வந்தமா இருக்கணும், இயேசு இயேசுன்னு மதவெறி பிடிச்சி திரியிறாங்க, பைத்தியக்காரனுங்கன்னு திட்டுவேன். இப்ப என் தாய் சொல்லுவாங்க, ஒரு 10 நிமிஷம் பாருங்க. யாரோ ஒரு வெள்ளைக்காரர் பேசினாரு, பக்கத்துல ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உட்காந்துட்டு விளக்கம் கொடுத்திருந்தார். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசினாருன்னு தெரியாது, ஆனா என் வாழ்க்கையில உண்மையா நடந்தது, அது சரித்திர பதிவேற்றப்பட்டது. எங்க வீட்டில் உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப கடைசியா நான் வேண்டிக் கொள்றேன், ஜபம் பண்றேன்ட்டு அந்த ஐயா சொன்ன போது ஜபம் பண்றப்ப சொல்றாரு, ஒரு விதவை தாய், அந்த தாய்க்கு 3 ஆண் பிள்ளைகள்ன போது என் கவனம் திரும்பிச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 3மே ஆண் பிள்ளைங்க இருந்த வீடு எங்க வீடு தான். இந்த மனுஷன் என்ன ஏதோ டிவியில பேசிக்கிட்டு இருக்காரு, லைவ் கூட கிடையாது, என்னை பத்தி யாரும் சொல்லல, டிவியில இருந்து வருது. ஒரு விதவை தாய், அந்த விதவை தாய்க்கு 3 ஆண் பிள்ளைகள்.
அதுல மூணாவதா இருக்கிற பிள்ளைய பல பாவ சாப பிசாசும் பாவ கட்டுகளும் இருளும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த விதவை தாயினுடைய கண்ணீர் வேண்டுதல ஜபத்தை இயேசு கேட்டார். இந்த இரவு அந்த மூணாவது மகனை இயேசு சந்தித்து விடுவிக்கிறார்னு அந்த டிவியில ஒரு சத்தம் கேட்டது. என் உடலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சது. நம்மளை உண்மையாவே பார்க்கிறதற்கு தெய்வம்னு ஒருவர் உண்டா? நம்ம வாழ்க்கையில உண்மையாவே தெய்வம்னு இருக்கா? பரம்பரையா மாதாவை கும்பிடுறோம், தேர் இழுக்கிறோம், மெழுகுவத்தி கொளுத்துறோம், சுரூபத்துக்கு முன்னாடி போய் பக்தியா பாதத்தை முத்தம் கொடுக்கிறோம், புனிதர்கள் சிலையெல்லாம் தொட்டு கும்பிடுறோமே. உண்மையாவே இந்த சிலைகள் ஒரு நாள் என்னிடத்துல பேசினது இல்லையே, இந்த சிலைகள் ஒரு நாள் போட்டோ என்கிட்ட பேசினது இல்லையே. ஆனா இந்த சத்தம் வித்தியாசமான சத்தமா இருக்கேன்னு எனக்குள்ள ஒரு திகில், பயம் வர ஆரம்பிச்சது. என் வாழ்க்கையை பத்தி சொல்லுகிறதற்கு ஒரு தெய்வம் உண்டான்னு அந்த இரவுல எனக்குள்ள ஒரு நடுக்கம், வேர்த்து கொட்டுது. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. என் அண்ணனுங்க 2 பேரும் என் கிட்ட வரல. ஆனா எங்க அம்மா மட்டும் வந்து என் தோள் பட்டையில கையை வச்சு, பிரிஸ்லி உனக்கு என்ன பண்ணுதுன்னு என்ன கேட்டாங்க. வேர்த்து கொட்டுது. காது பக்கத்துல பட்டாசு வெடிச்சா எப்படி காது கேட்காம கீன்னு ஒரு சத்தம் கேட்குமோ அது போல ஒரு நிசப்தம். அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில இயேசு ரட்சகரா என்னுடைய வாழ்க்கையில என்னை சந்தித்த நாள். என் வாழ்க்கையில சந்திச்சார் ஐயா. நான் செய்கிற பாவத்தை எனக்கு எடுத்துரைத்து அந்த பாவத்தை என்னை விட்டு நீக்கிறதற்கு இயேசு என்னை சந்தித்த நாள். எனக்குள்ள உண்மையாவே முதல் முறை ஐயா அம்மா, எனக்கு அருமையான, எனக்கு அன்பான கொருக்குப்பேட்டை பகுதி மக்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், உண்மையாவே தெய்வம்னு ஒருவர் இருக்கிறார்னா என்னோடு பேசினார் இயேசு என்பதை அன்னைக்கு நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஓபன் சேலஞ்சு கொடுக்கிறேன். உண்மையான தெய்வம் நீரானால் என்னோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், இயேசு உங்களோடு பேசுவார், உங்க கூட பேசுவார். நான் கேட்காத போதே என்னை பத்தி அவரால் பேச முடியலாம். எனக்கு அருமையான கொருக்கப்பட்ட வாலிபர்களே, நீங்க கேட்டா உங்ககிட்ட பேச மாட்டாரா? உங்க குடும்பத்துல நிம்மதியை இழந்து அப்பா அம்மா ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்களே, அந்த ரத்த கண்ணீரை மாற்றக்கூடிய உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுக்க ஒரே ஒருவர் இயேசு. ஏன்னா அவருடைய பேரினுடைய அர்த்தம் பாவத்தை நீக்கி நம்மை விடுவிப்பவர், காப்பாற்றுபவர். என் வாழ்க்கையில என் பாவத்தை சுட்டி காட்டினார். நான் செய்த தவறை எனக்கு சுட்டி காட்டினார் இயேசு. இன்னைக்கு யாரப்பா உன் நண்பன்? உன்னோடு கூட சேர்ந்து தவறு செய்கிறதற்கோ, குடிக்கிறதற்கோ, கஞ்சா கசக்கிறதற்கோ, மாவா குள்ளிப்பு இன்னும் டேப்லெட்டை வச்சு கரைச்சு ஊசி போடுறன்னு நண்பனா? இல்ல. பைபிள் சொல்லுது, சத்ரு தப்பான காரியங்களுக்கு துணை வருவான், ஆனா நண்பன் ஒரு தப்பு போடும்போது 2 அடி போட்டு நீ பண்றது தப்புடான்னுவான். அதனாலதான் உலகத்தார் சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு காண்பி, நீ எப்படிப்பட்டவன் நான் சொல்றேன்னு பெரியவங்க பழமொழி சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில முதல் முறை ஒரு நம்பிக்கை வந்தது, என்னை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் நான் என்ன செய்யணும்னு போது, என் தாய் இந்த பரிசுத்த வேதாகமத்தை, இந்த பைபிளை என்கிட்ட கொடுத்து, மகனே இதுல நீதிமொழிகள் அதிகாரம் புத்தகம் இருக்கு, அதை நீ படிச்சனா உனக்கு அறிவு உண்டாகும், புத்தி உண்டாகும், ஞானம் உண்டாகும், எது தப்பு எது சரின்ற அந்த வித்தியாசத்தை உன்னால பார்க்க முடியும்னு என் கையில பைபிளை கொடுத்தாங்க. ஐயா அம்மா, இந்த பைபிள் ஏதோ ஒரு மத நூல் அல்ல, ஏதோ வீட்டுல ஒரு செல்ஃப்ல வைக்கிறது அல்ல. இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தெய்வத்தினிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை இந்த மாம்சமாகி மனுஷனாக பூமிக்கு வந்தார். ஆமென். அந்த வார்த்தையை நீங்க படிக்கும் போது அந்த வார்த்தை உங்க கூட பேசும். இப்ப நான் இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கும் போதே உங்க இருதயத்துல ஒரு உணர்வு உண்டாதே. காரணம் என்னன்னா, நான் பேசுகிறது என்னுடைய சொந்த வார்த்தை இல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சந்திக்க ஆரம்பிச்சது ஐயா அம்மா. அந்த வார்த்தை என்ன சந்திச்சது, எனக்குள்ள இந்த வார்த்தை பேச ஆரம்பிச்சது. தம்பி, வாலிபத்தின் மோகம் என் கண்கள் பெண்களை தப்பாதான் பார்க்கும். ஆபாச படங்கள்லையும் நிர்வாண படங்களையும் மூழ்கி போயிருந்தேன். அப்ப பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உன் கண்கள் நேராய் பார்க்க கடவது, உனக்கு உன்னுடைய கண்ணிமைகள் உனக்கு முன்பாக நல்லதை மட்டும் நோக்க கடவுதுன்னு ஒரு பைபிள் வசனம் வந்தது. அந்த வசனம் வந்தோனே நான் பார்க்கிற விதம் மாறிச்சு ஐயா அம்மா. என் கண்கள் ஃபில்டர் ஆக ஆரம்பிச்சது, பார்க்கிற விதம் மாற ஆரம்பிச்சது. அது வரைக்கும் கண் கண்ட காட்சியெல்லாம் நடப்பேன். இதெல்லாம் வாலிபத்துல தானே என்ஜாய் பண்ண முடியும், இப்ப இல்லைன்னா எப்ப என்ஜாய் பண்றது? லைஃப் இஸ் டு என்ஜாய்னு நிறைய டயலாக்லாம் சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா இந்த வசனங்களை படிக்க படிக்க என் வாழ்க்கையில நான் பண்ணுகிற தவறுகளை, பாவங்களை எனக்கு சுட்டி காட்டி அதை நீக்க ஆரம்பித்தது. ஆமே. பாருங்களேன்,
வாழ்க்கையிலே கொடுமை என்ன தெரியுமா? ஐயா அம்மா, எனக்கு அருமையான கொருக்குப்பேட்டை குடும்பத்தாரே, நம்ம செய்கிற தப்ப தப்புன்னு சுட்டி காட்டுகிறதற்கு ஒரு நல்ல நண்பனோ குடும்பத்தாரோ இல்லாததான் இருக்கிறதுலே பெரிய சாபம். என் வாழ்க்கையில எப்ப நான் இந்த பைபிள் எடுக்க ஆரம்பிச்சனோ, இயேசுவை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன். உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புறேன். ஒரு வாழ்க்கையில, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னால் இந்த பாவத்தை விட முடியல. பைபிள் படிக்கிறேன், இது பாவம்னு தெரியுது, தப்புன்னு தெரியுது, என்னால் விட முடியல. 1 யோவான் 3:7 ஒரு வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மளை கழுவி நம்மளை சுத்தம் பண்ணும். இங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எனக்கு தெரியும், எனக்கு அருமையான என்னுடைய இந்து சகோதர சகோதரிகள் குடும்பத்தார் இருக்கிறீங்க. நம்ம கொலசாமி கோயிலுக்கு போயிட்டு கெடா வெட்டுவோம், கோழி வெட்டுவோம், மாடு வெட்டுவோம். ஏன் தெரியுமா? ரத்தம் சிந்தினாதான் பரிகாரம். ஏன் எலுமிச்சை பழத்துல குங்குமத்தை வச்சு புழிஞ்சு விடுறோம்? திருஷ்டியா? இல்ல, ரத்தத்துக்கு அடையாளம். எல்லா வேதம், ரிக், யஜூர், சம வேதங்கள் சொல்லுகிறது, எல்லா வேதம் சொல்லுது, ரத்தம் சிந்தாம பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது, மன்னிப்பு கிடையாது. இந்த வசனம் எப்படி பிரதர் உங்களை விடுதலை ஆக்கிச்சுன்னீங்கன்னா, பைபிளை படிக்கும் போது தெரிந்து கொண்டேன், இயேசு உங்களை என்னையும் போல வானத்தையும் பூமியை படைச்ச தெய்வம் பூமிக்கு குழந்தையா வந்து பிறந்தார். பிறந்தது மட்டும் இல்லாம 33.5 வருடம் இந்த பூமியில வாழ்ந்தார். அந்த 33.5 வருடத்துல வாழும்போது மக்களுக்கு நல்ல நல்ல உபதேசங்களை சொன்னதுதான் இந்த பைபிள்ல இருக்கு. மதத்தை பரப்புகிற புத்தகம் அல்ல. இந்த பைபிள்ல எப்படி வாழணும், எப்படி அன்பு கூறணும் பாருங்களேன். ஒரே வரியில, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. ஆமே. அன்னை தெரசாவை தெரியாதவங்க யாருமே இல்லை. ஒரு முறை நவ்ஜத் சித்துன்ற ஒரு பெரிய புகழ்பெற்ற இந்திய தேசத்துல கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த அந்த கிரிக்கெட்டர், இந்த அன்னை தெரசா அந்த கல்கட்டா பகுதியிலும் சுற்று பகுதியிலையும் மக்களுக்கு எப்படி சேவை செய்யறாங்க, இவங்களை நான் போய் பார்க்கணும்ட்டு பெரிய ஒரு கோடீஸ்வரன் அந்த செக்கோட போய் உக்காந்து இருந்தார். ரொம்ப நேரம் காத்து கொண்டிருந்த போது, என்னதான் நான் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் வந்திருக்கிறேன், இந்த அம்மாவுக்கு என்ன அவ்வளோ என்னன்றப்ப, நீங்களே உள்ள வந்து பாருங்கன்றப்ப, அந்த ஹாஸ்பிட்டல் முழுவதும் அவங்க இருந்த வார்டுல குஷ்டரோகம். ஐயா அம்மா, அவர்களுடைய கைகள் கால்கள் சரீரத்திலிருந்து சீழ் வடிந்து கொண்டிருந்தது. அந்த அறைக்குள்ள போகவே முடியல. அந்த அறைக்குள்ள அவர் மாஸ்க் போட்டுட்டு கிளவுஸ் போட்டுட்டு போகும்போதும் அவ்வளவு நாற்றம் அந்த அவ்வளவு நாற்றம் அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவ்வளவு நாற்றம் வந்த போதும் அந்த தாயார் சகித்து கொண்டு அவங்களுடைய குஷ்டரோகத்தினுடைய அந்த சீழ்களை நீக்குகிறதுல புன்முறுவலோடு செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப அதை பார்த்து அந்த கோடீஸ்வரர் ஆச்சரியப்பட்டார். சில நிமிடம் கூட உள்ள இருக்க முடியல, வெளியே ஓடி போனார். கொஞ்ச நேரம் கழித்து அன்னை தெரசா அருமையாக அவங்களுக்கு காயம் கட்டி சுத்தம் பண்ணிட்டு வெளியே வந்தப்ப கேட்டாங்களா, அம்மா, நாங்க இந்த பணத்தை மாத்திரம் தான் கொடுக்கிறோம், ஆனா இந்த காரியங்களை நீங்க எப்படி செய்றீங்கன்னும் போது அந்த தாயார் சொன்னாங்களா, என் இயேசு சொல்லி இருக்கிறாரு, பரிசுத்த வேதாகமத்துல சொல்லி இருக்கு, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசி. உனக்கு ஒரு சீழ்வடிகிற காயம் இருந்தா எப்படி நீ பக்குவமாய் துடைத்து காயம் கட்டி மருந்து போடுவியோ, அது போல இந்த குஷ்டரோகத்துல பாதிக்கப்பட்டு குடும்பத்தாரால சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டிருக்கிறவங்க தொட்டாலே இந்த குஷ்டரோகம் பரவுன்றவங்களுக்கு யார் இவர்கள் மீது அன்பு கூறுவார்? அந்த அன்பின் நிமித்தம் தான் அந்த தாயார் அவர்களுக்கு சேவை செய்தார்கள். இதுதான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த பரிசுத்த வேதம் சொல்லுது, என் வாலிபர்கள் நீங்க சொல்லலாம், அண்ணே எனக்கு தெரியுது இந்த குடி, விபச்சாரம், வேசித்தனம், போதை, மாவா, கஞ்சா, கூலிப்பு, மாத்திரை, இன்ஜெக்ஷனு, இது எல்லாமே தப்புன்னு தெரியுது, என்னால விட முடியலன்னு, விபச்சார பாவத்தை என்னால விட முடியலன்னு கேட்கலாம். வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 33.5 வருடம் நல்ல போதனையை மட்டும் கொடுக்கல, நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில சிந்தி முடித்தார். எனக்கு என்னுடைய அருமையான சகோதரர்கள் சிலர் கேட்பாங்க, உன் இயேசுவால 3 ஆணியை புடுங்கி போட்டு அந்த ஆளால ஒன்னத்தையுமே தப்பிக்க முடியல, உன் இயேசுவை போய் முதல்ல அவரை காப்பாற்ற சொல்லுன்னு. உங்களுக்கு நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன், இயேசு அந்த சிலுவையில நினைச்சிருந்தா கோடா கோடி தூதர்களை அனுப்பி அழித்திருக்கலாம். பைபிள்ல சொல்லுது, ஒரே ஒரு தூதன் வந்தப்ப 75,000 பேரு சங்கரிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். 1 கோடி தூதர்கள் இறங்கியிருந்தா பூமியே தரமட்டமா இருக்கும். ஆனா கர்த்தருடைய திட்டம் கோழி ரத்தமோ ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ இல்ல, என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தறேன். இயேசு பூமியில ரத்தத்தை சிந்தினார். அதுதான் வசனம் சொல்லுது.
அவரை நம்புறாங்க பாருங்க. இந்த இயேசுவால என் பாவத்தை கழுவ முடியும், இந்த ஏசப்பா எனக்காக தான் ரத்தம் சிந்தினார்னு. எனக்கு அருமையான கொருக்குப்பேட்டை வாலிபனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஐயா அம்மா, பாவம் சாபம் எங்க குடும்பத்துல தலைவிரிச்சு ஆடுது. முன்னொரு சாபமானு தெரியல, தொடர்ந்து விவாகரத்து நடக்குது, தொடர்ந்து இந்த வியாதி வந்து கொண்டிருக்கு, தொடர்ந்து விதவைகளா இருக்கிறாங்க. இதெல்லாம் சாபத்தின் அடையாளம். வசனம் சொல்லுது, இயேசு நமக்காக சிலுவையில பாவமானார், நம்முடைய சாபங்களை சிலுவையில சுமந்தார். இந்த இயேசு எதற்கு சிலுவைக்கு போனார்? எல்லாரும் ராஜா ஆள்றவங்கன்றப்ப ஏன் கட்டுப்பாட்டுல நீ வான்னுவாங்க. ஆனா இயேசு ஒரு அடிமையின் கோலம் எடுத்து 33.5 வருடம் அநேகரை சுகப்படுத்தினார், விடுதலையாக்கினார், செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பினார், எவ்வளவோ நன்மைகளை செய்தார். இவை எல்லாவற்றையும் செய்துட்டு கடைசியா தன்னுடைய உயிரை கொடுத்தார். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், அப்படின்னா நான் செத்து போன ஒரு சாமியை வணங்குறேனா? இல்ல, அவர் சொன்னார், நான் மரிச்சு 3வது நாள் நான் உயிரோடு எழும்புவேன்னாரு. சொன்ன வார்த்தையின்படியே 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இன்னைக்கும் சரித்திரம் இருக்கு, இஸ்ரவேல் தேசத்துல இயேசு வைக்கப்பட்ட கல்லறை வெறுமையாய் திறந்திருக்கிறது. என் இயேசு செத்து போன ஏதோ ஒரு மனுஷன் அல்ல, மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற துவக்கமும் முடிவும் இல்லாத தெய்வம் இயேசு. நான் என்ன பிரதர் செய்யணும்? அந்த இயேசு புறப்பட்டு போறப்ப சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவ ஆகிய நம்முடைய ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்து நம்முடைய பாவங்கள், ஏசப்பா நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, உமக்கும் வரத்துக்கும் விரோதமான இந்த பாவம் பண்ணியிருக்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன் ஏசப்பா இந்த தப்பை பண்ணிட்டேன், கண்ணால் இந்த தப்பை பண்ணிட்டேன், கை நீட்டி அடிச்சிருக்கிறேன், திருட்டுத்தனமான காரியங்களை செய்திருக்கிறேன், என்ன மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, சிலுவையில் எனக்காக தான் ரத்தம் சிந்தினீங்க நான் சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையில் அந்த பாவம் நீக்கப்பட்டது. நான் தைரியமா சொல்லுவையா, 18 வருஷம் பாவம் அம்மா, 15 வருஷம் ஆபாச படங்களுக்கு அடிமையா இருந்த தம்பி, ஏசப்பா என் 30வது வயதுல என்ன விடுதலை ஆக்கினார். இன்னைக்கும் என் செல்போன் திறந்த வெளியில கிடக்கும், யாரு வேணாலும் என் செல்போன் எடுத்து பார்க்கலாம். ஒரு இமி அளவு, ஒரு கடுகு அளவு கூட என் செல்போன்ல ஆபாசம் இருக்காது. என் 30வது வயதுல என்ன விடுவிச்சார். 6 வருடங்கள் என்ன சுதந்திரமான ஒரு மனுஷனா வாழ வச்சிருக்கிறார். இன்னைக்கும் தனிமையா இருக்கிறேன், இன்னைக்கும் எத்தனையோ இடங்களுக்கு புறப்பட்டு போறேன். ஏசப்பா என்னை விடுதலை ஆக்கி என்ன ரட்சித்திருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா வசனம் வாசிக்க 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 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு ஒரு வசனம் இருக்கு. என் வாழ்க்கையினுடைய பாவ இருள் நீங்க ஆரம்பிச்சு. கடைசி 5 நிமிடம் நான் சொல்லி முடிக்கிறேன். நாங்க என்ன பண்ணும் பிரதர் நீங்க கேட்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு ரகசியத்தை சொல்றேன். கரண்ட் போயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ள இருட்டு இருக்கும். கத்தி, கட்டை, கல்லு, இன்னும் பலதரப்பட்ட ஆயுதங்களை எடுத்துன்னு போய் இருட்டை யாராவது விரட்ட முடியுமா? சொல்லுங்க, இருட்டை விரட்ட முடியாது. ஆனா ஒரே ஒரு சின்ன தீக்குச்சையோ, ஒரு சின்ன செல்போன்ல இருக்க டார்ச்சையோ நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா அடுத்த நொடி இருள் நீங்கிடும். உங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். என் வாழ்க்கையில இருள்ல மட்டுமே உட்காந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏசப்பா என் வாழ்க்கையில வாங்க, நான் செய்த இந்த பாவங்களுக்காக தான் நீங்க பரிகார பலியா சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, என் பாவத்துக்காக தான் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தீங்க. நான் நம்புறேன். இந்த பாவங்களெல்லாம் மறைக்காம உங்ககிட்ட நான் சொல்றேன், ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு விடுதலையை தாங்க. நான் உண்மையா கூப்பிட்டேன். ஏசப்பா என் வாழ்க்கையில என் பாவத்தை நீக்கி என்னை காப்பாற்றினார். என்னால தைரியமா சொல்ல முடியும். எங்க வீட்டில் எங்க அம்மாவுக்கு 3 ஆண் பிள்ளைகள். பெரிய அண்ணன் பிசினஸ் பண்றாங்க, சின்ன அண்ணன் குடும்பமாய் அமெரிக்கா தேசத்துல படிச்சு முடிச்சு அவங்க வேலையில இருக்கிறாங்க. நான் ஊழியத்துல இருக்கிறேன். இன்னைக்கும் போய் எங்க அம்மா கிட்ட இப்ப நான் போன் அடிச்சு கொடுக்குறேன். எந்த பிள்ளை கூட நீங்க வாழ விரும்புறீங்கன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா, எந்த புள்ள கள்ள தூக்கி போட்டு என் அம்மாவை நான் கொலை பண்ண போனனோ என் கூட தான் சாகிற வரைக்கும் எங்க அம்மா வாழ்வேன்னு சொல்றாங்க. எனக்கு அருமையான கொருக்குப்பேட்டை பகுதியில் இருக்கிற தாய்மார்களே, தகப்பன்மார்களே, என் வாழ்க்கையை இயேசு மாத்தினது உண்மைனா உங்க பிள்ளை வாழ்க்கையை இயேசு மாத்துவார். உங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையை இயேசு மாத்துவார். இயேசு கிட்ட விடுதலை தருகிற அந்த வல்லமை உண்டு. எது தடுத்து கொண்டிருக்கு? ஜாதியா, மதமா, இனமா, என்ன குலப்பெருமையா? இவை எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு, எங்க பாரம்பரியங்களை தூக்கி எறிஞ்சிட்டு ஏசப்பாவை தேடினோம். இன்னைக்கு நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். பெரிய கோடீஸ்வரனா பிரதர்? கோடி கோடியா கொட்டிடுச்சா? இயேசு கிட்ட வந்தா வெளிநாட்டு பணம் வரும். எனக்கு ஒரு மண்ணும் வரல. இன்னைக்கு சொல்றேன், வாடகை வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா யாருக்கிட்டையும் போய் இந்த மாசம் வாடகை கொடுக்கணும், ஒரு 1000 கொடு 2000 கொடுன்னு கையேந்த விடல. ஐயா அம்மா,
எனக்கு என்ன தேவையோ என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு. 2023 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 3 வருஷத்துல 2 அழகான பெண் பிள்ளைகளை குழந்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. நான் வாழ்ந்த பாவ வாழ்க்கைக்கு என் மனைவி வயிற்றுல பூச்சி போட்டு கூட உண்டாகாத அளவுக்கு நான் பாவத்துல உறுதி போயிருந்தேன். ஆனா திருமணமான அதே வருஷத்துல ஏசப்பா எனக்கு பிள்ளையை கொடுத்தார். இப்பொழுது சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க சொல்லலாம், நான் ரொம்ப பாவ ஆழத்துக்கு போயிட்டேனே, இதுக்கு மேல வெளியே வர முடியாது. இல்ல, மனுஷரால் கூடாதவை தேவனால் இயேசுவால் கூடும். ஒன்னே ஒண்ணுதான், ஏசப்பான்னு நீங்க இருக்கிற இடத்துல அவரை நம்பி உண்மையா நீங்க கூப்பிட்டு பாருங்க. இந்த நேரத்துல ஏசப்பா உங்க வீட்டுக்கு வந்து உங்களை விடுவிப்பார். எவ்வளவு பெரிய பாவ பழக்கம், எத்தனை வருஷ பாவ பழக்க வழக்கங்களா இருந்தாலும் இயேசுவால விடுவிக்க முடியும். ஒன்னே ஒண்ணுதான், நீங்க நம்புவீங்களா? மதத்தை மேடை போட்டு பரப்பலாங்களா? இல்ல, இயேசுவால எப்படிப்பட்ட கொலைகாரன், எப்படிப்பட்ட போதைக்கு அடிமையா இருக்கிறவனையும் விடுவிக்க முடியும். இன்னைக்கு இந்த இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் இருதய கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள வந்து தங்கி இருப்பேன், அவன் என்னுடைய வீடாக இருப்பாங்க, நான் அவங்களை விடுவிச்சு நடத்துவேன் என்றார். எனக்கு எவ்வளவு பெரிய போதை பழக்கத்தில் நீ இருக்கலாம் தம்பி, இயேசப்பா உன்னை விடுவிப்பார். இயேசுவால உன்னை விடுவிக்க முடியும், இயேசுவால காப்பாற்ற முடியும். நீங்க நினைக்கலாம், இயேசு என்ன நான் தான் ராஜா என்ன பின்பற்றி. இல்ல, சாகிறதற்காக பிறந்தவர் தான் இயேசு. எல்லாரும் வாழ பிறப்பாங்க, ஆனா இயேசு பிறந்தப்பயே அவங்க சொன்ன வார்த்தை, அடிக்கப்பட்டுகிற ஆட்டுக்குட்டி, உலகத்து மனுஷர்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்பது அவருடைய பெயர். இன்னைக்கு உங்க இருதயத்துல நம்புவீங்களா? நான் என்னென்ன பண்ணணும் தம்பி, நீ சொல்றது போது என் பிள்ளைகளை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு நான் மறிக்க போறதில்லை, நான் ஏசப்பாவுக்காக வாழ்வேன். நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ஜபத்தை இப்ப நான் சொல்ல போறேன். அந்த ஜபத்தை நீங்க என் கூட சொன்னா போதும், இயேசுவை நம்பினா போதும். இங்க தான் நம்முடைய சபை இருக்குது, இங்க நீங்க வரலாம், நீங்க கேட்கலாம். இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். உங்க சபைக்கு வர்ற கிறிஸ்தவங்களே இன்னும் ஒழுங்கில்ல, போய் அவங்கள மாத்துன்னு நீங்க சொல்லலாம். நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த சபை ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவமனை. இங்க மனநோயாளிகள் உண்டு, இங்க இன்னும் பாவ நோயாளிகள் உண்டு. அவங்க எல்லாரும் குணப்பட்டுருவாங்க. எங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்தவங்களை பார்க்காதீங்க, இயேசு கிறிஸ்துவை பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். இதே காரணம் சொல்லிக்கிட்டும் இருக்க மாட்டோம். இந்த 2026வது வருஷத்துல இந்த கொருக்குப்பேட்டை பகுதி மக்கள் சபைக்கு வர்றவங்களுடைய வாழ்க்கை மாறினதை நீங்க பார்ப்பீங்க. ஆமே, நிச்சயமா இவங்க வாழ்க்கை எங்க வாழ்க்கை மாறும். எங்களை பார்க்காதீங்க, உங்களுக்காக பிறந்த இயேசுவை பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். கடைசியாய் ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, தம்பி நீ வெக்கப்பட வேணாம், தங்கச்சி வெக்கப்பட வேணாம், எனக்கு அருமையான குடும்பத்தார், நீங்க யாரும் சோர்ந்து போக வேணாம். உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். இயேசு பிறந்த இடத்துல பொன் வந்தது, வெள்ளை போலம் வந்தது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற தூப வர்க்கங்கள் வந்தது. அவங்க நாற்றம் எல்லாம் மாறி வாசனை வந்தது. அவங்க வாழ்க்கையில ஏசப்பா மரிக்கிறதுக்கு அடையாளமா வெள்ளை போல வந்தது. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு அடையாளமாய் தங்கத்தை கொண்டு வந்து படைத்தார்கள். உங்க வாழ்க்கையினுடைய துக்கம் மாறும், பாவ இருள் நீங்கும், சமாதானம் உண்டாகும். இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். என் வாழ்க்கை மாறிச்சு ஐயா, அம்மா, இன்னைக்கு நான் சொல்றேன், என் வாழ்க்கை மாறிச்சு. அதே பாண்டிச்சேரியில பெரியார் நகர்ல இருந்த, இன்னைக்கு என்னோடு இருந்தவங்க 8 பேர்கிட்ட செத்து போயிருக்காங்க. என்னோடு கூட கொலை செய்ய வருவியான்னு கேட்ட சகாயம் குடிச்சே இறந்துட்டான். அவன் கடைசியா அவனை குழியில இறக்குறப்ப கண்ணீரோட போய் நின்ன. அந்த நிலை நமக்கு வரக்கூடாதுன்னா இயேசுவை விசுவாசிங்க, நீங்களும் உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்படி இருக்கிற இடத்துல ஒருவேளை வீடுகள்ல இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, உங்க வீட்டில இருந்தே உங்க இருதயத்துல கை வச்சு நான் சொல்லுகிற ஒரு ஜெபத்தை, ஒரு வேண்டுதலை, ஒரு பிரார்த்தனையை செய்யுங்க, விடுதலை உண்டாகும். ஆமே. நான் சொல்றது சொல்லுவீங்களா? அன்புள்ள அப்பா, சத்தமா சொல்லுங்க, அன்புள்ள அப்பா, நான் உங்க புள்ள வந்திருக்கிறேன், உமக்கு நன்றி. நீங்க எனக்காக தான் பிறந்தீங்க. என் பாவங்களை, சாபங்களை, முன்னோருடைய பாவ சாபங்களை உங்ககிட்ட அறிக்கையிடுறோம், அதெல்லாம் விட்டுடுறோம். என்ன மன்னிச்சிருங்க. இனி போதை பொருள் வேணாம், இனி குடி வேணாம், சிகரெட் வேணாம், விபச்சார வேசித்தனம் வேணாம், சண்டை திருட்டு வேணாம். இது எல்லாத்தையும் விட்டுடுறேன். எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, என் பாவங்களை மன்னியுங்க. எனக்காக தான் ரத்தம் சிந்தினீங்க. சத்தமா, எனக்காக தான் ரத்தம் சிந்தினீங்க. அதை நான் நம்புறேன். எனக்குள்ள வாங்க,
உங்களை என்னுடைய சொந்த ரட்சகராய் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை ரட்சியும், என் குடும்பத்தை ரட்சியும், எங்கள் கொருக்குப்பேட்டை மக்களை ரட்சியும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உங்களை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல